கேன்சர் வர்றதுக்கு எத்தனையோ காரணங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்கி இருந்தது ஒரு காரணமா வச்சு நிறைய மக்களுக்கு கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுதான் அபார்ட்மெண்ட் 85. அந்த காலகட்டத்தில் இந்த அபார்ட்மெண்ட் பேரை சொன்னாவே எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. இது ஒரு சபிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அபார்ட்மெண்ட் 85 அப்படிங்கிறது பில்டிங் 7 அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டிங்ல தான் கட்டப்பட்டு இருந்துச்சு. அங்க தங்கி இருந்த எல்லா மக்களுக்குமே ரொம்ப அமானுஷ்யமா கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்படி அங்க தங்கி இருந்த மக்களுக்கு எதனால கேன்சர் வந்துச்சு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த காரணத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சிருவீங்க. இப்படி என்னதான் நடந்துச்சு அந்த அபார்ட்மெண்ட் 85 அந்த இடத்துக்கு, எதனால மக்கள் எல்லாருமே கேன்சர் வந்துச்சு அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். அது 1980 உக்ரைன் நாட்டில் இருக்கிற கிரமட்டோஸ்கி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பில்டிங் 7 அப்படிங்கிறது கட்டப்படுது. இது அந்த காலகட்டத்திலேயே லிஃப்ட் எல்லாம் வச்சு ஹாட் வாட்டர்லாம் வர மாதிரி ஒரு ஹைடெக்கான ஒரு அபார்ட்மெண்ட்டை டிசைன் பண்றாங்க. அங்க எல்லாருமே மக்கள் குடி போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த அபார்ட்மெண்ட் 85 அப்படிங்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபேமிலி குடியேறாங்க. அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய மூத்த பெண்ணோட வயது 18, அவங்களுடைய இளைய பையனோட வயது 16. இப்போ அவங்க குடியேறி ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வராங்க. திடீர்னு அவங்களுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காட்டுறாங்க. அவங்களுக்கு லுக்கீமியா அப்படிங்கிற ஒரு வகையான கேன்சர் வந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே இந்த லுக்கீமியா வந்துச்சுன்னா அதுக்கான சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் தான் அவங்க உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1980 அந்த காலகட்டத்துல அவங்க பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள்ல இறந்து போயிடுறாங்க. இந்த சோகத்துல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பையனுக்குமே அதே கேன்சர் வியாதி வந்துடுது. அடுத்த கொஞ்ச நாள்ல அவங்க பையனுமே இறந்து போயிடுறான். அடுத்து 3ஆவதா அவங்க அம்மாவுக்குமே கேன்சர் வந்துடுது. அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. இப்போ அங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியா இவங்க எல்லாருக்குமே ஜெனட்டிக்காவே இந்த கேன்சர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சிடுறாங்க. அந்த ஃபேமிலியில எஞ்சிருக்கிறது அவங்க அப்பா மட்டும்தான். அவரு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வெளியில போயிடுறாரு. ஆனா இந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போல, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கம் இருந்த கொஞ்சம் பேருக்குமே உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இதனால மற்ற மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த அபார்ட்மெண்ட் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு அபார்ட்மெண்ட், இங்க வாழ்ற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கதைகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே மறுபடியும் இன்னொரு ஃபேமிலியை அதே அபார்ட்மெண்ட்ல குடியமர்த்துறாங்க. இப்போ இந்த ஃபேமிலியிலுமே என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவங்கள டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பையனுக்குமே லுக்கீமியா அப்படிங்கிற அந்த கேன்சர் வந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பையனோட அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த அபார்ட்மெண்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்குறாரு. அதுல வாழ்ந்த நிறைய பேர் இதே மாதிரி கேன்சர் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இது ஒரு பெரிய சென்சேஷனலா மாத்துறாரு. உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரேடியேஷன் மெஷர் பண்ற அந்த கருவியை எடுத்துக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அவங்க நுழையும் போதே அந்த கருவியில அதிகப்படியான ரேடியேஷன் காட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க பயந்துட்டாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் வந்துட்டு உண்மையிலேயே துல்லியமா மெஷர் பண்ற அந்த கருவியை எடுத்துக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அவங்க நினைச்சது போலவே அந்த பையன் தங்கியிருந்தா பார்த்தீங்களா அந்த பெட்ரூம், அந்த பெட்ரூம்ல தான் அதிகப்படியான ரேடியேஷன் காட்டுது. கிட்டத்தட்ட 200 ரேட்ஸ் பெர் ஹவர். இந்த நம்பர்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதர் ரேடியேஷனுக்குள்ள எவ்வளவு நேரம் எக்ஸ்போஸ் பண்ணா சேஃபா இருப்பாரு அப்படிங்கிறத தான் இந்த நம்பர்ஸ் மூலமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க துல்லியமா எந்த இடத்துல இருந்து ரேடியேஷன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னா, என்னோட பெட் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவத்துல தான் அதிகப்படியான ரேடியேஷன் இருந்திருக்கு. உடனே அந்த அபார்ட்மெண்ட்டை சீல் பண்ணிட்டு அந்த சுவரை மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ அந்த சுவரை வெட்டி எடுக்கும்போது அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு வந்து பாதிப்பு வருமே அப்படிங்கிறதுக்காக அந்த சுவர் முழுவதுமே காரிய தகடுகளை வச்சு பதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சேஃபா சுவரை மொத்தமாவே கட் பண்ணி எடுத்து ஒரு வண்டியில வச்சு ரிசர்ச்சுக்காக எடுத்துட்டு போறாங்க. அவங்க அந்த சுவரை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த அபார்ட்மெண்ட்ல சின்னதா ஒரு ரேடியேஷன் கூட கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மொத்த ரேடியேஷனுமே இந்த சுவர்ல இருந்து தான் வந்திருக்கு. அவ்வளோ பேரோட உயிரிழப்புக்கு காரணம் இந்த சுவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சுவரை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ளார ஏதாவது ஒரு கதிரியக்க தனிமம் உள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்காக அவங்க சொன்ன 2 காரணங்கள். முதல் விஷயம் கோபால்ட் 60, இதுவுமே ஒரு கதிரியக்க தனிமம். ஒருவேளை இந்த கோபால்ட் 60 உள்ள இருந்திருந்தா இந்த கதிரியக்க தனிமத்தோட ஆஃப் லைஃப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.3 வருடங்கள் தான். ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ஸோட ஆய்வு நடக்கிறது கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழிச்சு அந்த சமயத்திலுமே இந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கு அப்படின்னா அது கோபால்ட் 60 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. இரண்டாவது காரணம் என்னன்னா, cesium-137 இந்த தனிமத்துக்கு ஆஃப் லைஃப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்கள். அதனால இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, கண்டிப்பா இந்த சுவருக்குள்ளார cesium-137 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க.
அவங்க எதிர்பார்த்தது போலவே அந்த சுவருக்குள்ளார ஒரு சின்ன cesium-137 கண்டுபிடிக்கிறாங்க. அதோட அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 8 மில்லிமீட்டர் நீளம், அப்புறம் 4 மில்லிமீட்டர் அகலமாக தான் இருந்திருக்கு. இவ்வளோ சின்ன அந்த cesium-137 தான் இத்தனை பேரோட உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போ அவங்க எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த சின்ன வயல், இந்த cesium-137 எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத அதில் எழுதியிருக்கிற சீரியல் நம்பரை வச்சு ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா 1970 அந்த காலகட்டத்தில் கெனஸ்கி அப்படிங்கிற ஒரு கல் குவாரியிலிருந்து தான் இந்த cesium-137 வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கல் குவாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கல் ஆகட்டும் இல்லை மற்ற பொருட்கள் ஆகட்டும் அதோட டென்சிட்டி, அதோட அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக டென்சோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்துவாங்க. இந்த கருவிக்குள்ளார தான் இந்த cesium-137 வயல் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் தவறுதலாக இந்த cesium-137 வயல் கீழே விழுந்திருக்கலாம். அதை தேடி பார்த்துட்டு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே விட்டுருக்கலாம். அதனால என்ன இருக்குன்னா அந்த கல் குவாரிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஏதோ ஒரு மெட்டீரியலை தான் பயன்படுத்தி சுவரை கட்டியிருக்காங்க. அந்த சுவரை கட்டும்போது இந்த cesium-137 அதுக்குள்ளேயே இருந்திருக்கு. 1970 நடந்த இந்த சின்ன தவறு 1990 வரைக்குமே நிறைய பேரோட உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ஜனவரி 2023 அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கிற ஒரு மெஷினை சர்வீஸ்க்காக கொண்டு போயிருக்காங்க. அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த மெஷினுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன கதிரியக்க தனிமம் காணாம போயிருக்கு. அது ரொம்ப சின்னது தான். நம்மளுடைய 50 பைசா நாணயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு தான் இருந்திருக்கும். ஆனால் ரொம்பவுமே ஆபத்தானது. இப்போ இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி வந்த எல்லா வழியுமே தேடுறாங்க. கிட்டத்தட்ட 870 மைல் நீளம் கொண்ட அந்த ஹைவேல ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா இப்படி தவிர இந்த சின்ன கதிரியக்க தனியம் ஏதாவது ஒரு காரோட டயர்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு வண்டிகள்லையோ மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த வண்டியில் பயணம் செய்கிற எல்லாருமே ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. நாளடைவில் அவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வழியாக கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு மேலே தேடி அந்த கதிரியக்க தனிமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கதிரியக்க தனிமங்கள் எவ்வளோ ஆபத்தானவை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த கதிரியக்க தனிமங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு சின்ன கவனக்குறைவு கூட ரொம்ப நீண்ட நாட்கள் கழிச்சு கூட பல பேர் அதை பாதிக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்க மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.